இந்த கண்டன கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வங்காளம் நமக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறது. முதலிலே சொன்னால் தேசிய கீதம் வங்காளம் கொடுத்தது. ஜனகன மனதி நாயக நாயக், இந்திய மக்களே, இந்திய தாயே, நீங்கள் ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் இருக்கின்றாய் என்ற வரிகளை வங்காளம் கொடுத்தது. இப்படி பல விஷயங்கள் கொடுத்தது. ஆனால் இன்று ஒரு சடலத்தை கொடுத்திருக்கிறது. சடலம் என்றால் அதுவும் பெண் சடலம், மருத்துவ பெண் சடலம். பல உயிர்களை காக்க வேண்டிய மருத்துவரை கொலை செய்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கட்சிகள் மாறுகிறது, ஆனால் ஆட்சிகள் மாறுகிறது, ஆனால் காட்சிகள் மாறவில்லை. அதே கற்பழிப்பு, அதே கொலைகள், அதே பாலின பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, ஏன் இந்த காரணம்? அதை நாம் சற்று ஆராய வேண்டும். ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா, மதமா, ஜாதிகளா, அதிகார வர்க்கமா, அரசா, அரசு நிர்வாகமா? இதற்கு காரணம் யார் என்று ஆராய வேண்டும். அதற்கு கிடைக்கும் ஒரே பதில் நமது சமூக நிலைதான் என்பது தெளிவாகிறது. நாம் பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில்லை, பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதில்லை, பெண்களின் உரிமைகளை நாம் கொடுப்பதில்லை, சமூக உரிமைகளை கொடுப்பதில்லை, பொருளாதார உரிமைகளை கொடுப்பதில்லை, அரசியல் உரிமைகளை கொடுப்பதில்லை. இப்படி உரிமைகளற்ற ஒரு இனமாக நாம் வைத்திருக்கின்றோம். அவர்களை நாம் அடிமைகளாக வைத்திருக்கின்றோம். இங்கே ஒரு சகோதரி பேசினார்கள், ரேப் கல்ச்சர். ஆம், அது உண்மையிலேயே அப்படித்தான் வைத்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் சொல்லுகிறார், ஒரு நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்த நாட்டின் பெண்களின் வளர்ச்சியில் முன்னேற்றத்திலும் இருக்கிறது என்று. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் இருக்கின்றது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி முழுதாக உள்வாங்கி அவர்களுக்கு அரசியல் உரிமைகளை மீட்டு தரும் போராடி கொண்டிருக்கின்றது. 5 நிமிடங்களில் செய்து முடித்தார் நமது அண்ணன் சீமான் அவர்கள். சுமார் 20 வருட காலமாக பெண்களுக்கு ரிசர்வேஷன், இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் செய்து போராடினார்கள். இப்பொழுதுதான் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் 20 வருடம் போராடி செய்ததை 5 நிமிடங்களில் அண்ணன் சீமான் செய்தார். பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தார். சட்டசபையில் 117 இடங்கள் பெண்கள், 117 இடம் ஆண்கள். லோக்சபா தேர்தலிலே 20 இடம் பெண்கள், 20 இடம் ஆண்கள். நண்பர்களே, நான் இந்தியா முழுமைக்கும் சுற்றி இருக்கின்றேன். அனைத்து கட்சிகளையும் நான் ஆராய்ந்திருக்கின்றேன். ஆனால் பெண்களுக்கு இம்மாதிரியான உரிமைகளை கொடுக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை நான் பெருமையுடன் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நமது ஆட்சியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு வழி தேடுங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்யுங்கள். வெள்ளம் வரும் முன்னே அணை போடுங்கள். நாளை சீமான் அண்ணனும் அவர்களும் அவரது தம்பிகளும் கோட்டைக்கு செல்வார்கள், ஆட்சி செய்வார்கள். அப்பொழுது பெண்களுக்கு என்ன தேவை என்று செய்வார்கள் நிச்சயம். ஆனால் அதுவரை நீங்கள் சில வழிகளை தேடுங்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், ஆலோசனைகளை பெறுங்கள், பெண்கள் பாதுகாப்புக்கு வழி தேடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்ததாக சிறுநீரக சிறப்பு மருத்துவர்